கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டார நேற்று அதிரடியாக திடீரென கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எதற்காக இந்த நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டார்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக சில முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இந்த பிரதான செய்தி உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான கைதுகளும் முக்கியமான சம்பவங்களும் வெள்ளிக்கிழமையில் தான் நடக்கிறது. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் முன்னுக்கே வியாழக்கிழமையே இடம்பெற்றிருக்கிறது. கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளராக இருந்த சுகீஸ்வர பண்டாரவினுடைய கைது சம்பவம். அவரை கைது செய்து இப்போ தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டதுக்கு சொல்லப்பட்ட காரணம் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் அந்த காரணம்தான் உண்மையான காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா என்கின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது. முதல்ல அவரை கைது செய்ததுக்கு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்ட காரணம் என்னென்னு சொன்னால், ஒரே நேரத்தில் 2 வேலைகள் பார்த்தார், 2 அரசாங்க உத்தியோகங்கள் பார்த்து 2 சம்பளங்களை பெற்றுக்கொண்டார், அதன் மூலம் அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தினார் என்று சொல்லி. அதாவது கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கும்போது 2022ஆம் ஆண்டு 2 வேலை பார்த்தவரா. ஒன்று கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர். அப்போ அதுக்கு தனிய சம்பளம், வாகனங்கள், சலுகைகள், மற்ற கொடுப்பனவுகள் என்று சொல்லி அதுக்கு பெருந்தொகை காசு போயிருக்கும். அதுக்கு பிறகு இன்னும் ஒரு வேலையும் அவருக்கு கொடுக்கப்பட்டதாம், திட்டமிடல் பணிப்பாளர். திட்டமிடல் பணிப்பாளர் என்று சொல்லி ஒரு பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டு என்ன திட்டமிட்டார், என்னத்தை செய்தார் என்று சொல்லி அது யாருக்குமே தெரியாது. ஆனால் இப்படி ஒரு வேலையை உருவாக்கி அவற்றை கையிலேயே கொடுத்து அதுக்கு தனிய சம்பளம், வாகனங்கள், சலுகைகள் என்று சொல்லி அதுக்கு புறம்பான கொடுப்பனவுகள். அப்போ இங்கேயும் சம்பளம் அங்கேயும் சம்பளம் என்று சொல்லி டபுள் சம்பளம் வாங்கினார் என்று சொல்லி அவர் மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார். ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக இந்த மாதிரியான கேஸுகளில் யாராவது கைது செய்யப்பட்டால், காலமாக கைது செய்யப்பட்டால் பின்னரமே பிணையில் வந்துடுவீனா. பெரிய அளவில் தடுத்து வைக்கப்படுறதில்லை. ஏன்னு சொன்னால், இதை விட நிறைய மில்லியன் கணக்கான காசில் மோசடி செய்த அமைச்சர்மாரெல்லாம் கைது செய்யப்பட்டு காலமாக கைது செய்யப்பட்டு பின்னேரம் பிணையில் வந்த செய்திகளை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கிறோம். எனவே அதோடு எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இவருக்கு ஏன் பிணை கொடுக்கல, அதுவும் இதுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அதுக்கு பின்னால் சில பல காரணங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், இவரை இந்த காரணத்தை சொல்லி கைது செய்து அவர்கிட்ட இனி நடத்தப்பட போகிற விசாரணைகளில் வேறு பல ரகசியங்களையும் வேறு பல உண்மைகளையும் அவற்றை வாயிலிருந்து எடுக்கிறதுக்கு முயற்சி நடக்கலாம் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், கோத்தாபய ராஜபக்சவினுடைய பிரத்யேக செயலாளர் என்று சொன்னால் அவருக்கு தெரியாத ரகசியங்களா பல ரகசியங்கள் தெரிஞ்சிருக்கும். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டு இவ்வளோ நாளாச்சு, இன்னமுமே அந்த சில முக்கியமான தகவல்களை சொல்கிறார் இல்லையா. அதை கேட்டால் நான் சாக போகிறேன்னு, என்ன சாக விடுங்க, சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அந்த மாதிரி தான் போகிறாரே தவிர அவருக்கு ஏற்கனவே கேட்க வேண்டிய விதத்திலே தான் கேட்டு பார்த்ததாம். ஆனால் சில பல முக்கியமான தகவல்களை சொல்கிறார் இல்லை என்று சொல்லி. எனவே ஒருவேளை சுரேஷ் சாலையிட்ட இருந்து எடுக்க முடியாத சில தகவல்களை, என்ன இருந்தாலும் இராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்தவருக்கு அந்த ரகசியங்களை எப்படி பாதுகாக்கணும், எப்படி என்ன செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு தானே. எனவே அவர்கிட்ட இருந்து வாங்க முடியாத சில உண்மைகளை சுகீஸ்வர பண்டாராவுக்கு 4 தட்டு தட்டினா அவர் சொல்ல போறாரு தானே, சொல்லுவார் தானே எப்படியும். எனவே அவர்கிட்ட இருந்து அதை எடுத்துக்கொள்றதுக்கான ஒரு முயற்சியாக கூட இது இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இதுக்கு ஒரு முன்னுதாரணம் ஒன்று இருக்குது. அதன் என்று சொன்னா பிள்ளையானினுடைய கைது. எங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிள்ளையான் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவும் இந்த மாதிரி நிறைய கேஸுகள் அவர் மேலே இருக்குது. ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்டது எதுக்கு? ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாகவா? இல்லை. அவர் கைது செய்யப்பட்டது ஒரு பேராசிரியர் ஒருவரை கடத்தி, கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் கடத்தி காணாமல் போகச் செய்தார். இந்த குற்றச்சாட்டில் தான் அவர் கைது செய்யப்பட்டவர். கைது செய்யப்பட்டது என்னவோ அந்த குற்றச்சாட்டில். அதுக்கு பிறகு அவர்கிட்ட விசாரித்து எடுக்க வேண்டிய எல்லா உண்மைகளையும் எடுத்து முக்கியமான தகவல்கள் எல்லாம் கறந்தெடுத்தாச்சு. எனவே அதே மாதிரி தான் சுகீஸ்வர பண்டாராவுக்கும் நடக்கலாம் என்று சொல்லி இப்ப பரவலாக எதிர்பார்க்கப்படுது. இதுக்கிடையில கோத்தாபய ராஜபக்ச தன்னை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி மேன்முறையீடு செய்திருந்தவர் தானே, ஒரு ரிட் மனு ஒன்று போட்டிருந்தவர் தானே. அது நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இன்றைக்கு தீர்ப்பு நாங்கள் சொல்லல, ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அதை நாங்கள் ஒத்தி வைக்கிறோம் என்று சொல்லி நீதிபதிகள் ஒத்தி வைத்திருக்கிறார்கள் 24ஆம் தேதி வரைக்கும். எனவே அது ஒரு பக்கத்தால் நெருங்கி கொண்டு
வருது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சுகீஸ்வர பண்டாரவனுடைய கைது இடம்பெற்றிருக்கிறது. எனவே எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கக்குள்ள ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்றது மட்டும் தெள்ள தெளிவாக விளங்குது. எனவே சுரேசாலையிட்ட இருந்து எடுக்க முடியாத சில உண்மைகளை இங்கிருந்து எடுக்கிறதுக்கான முயற்சிகள் நடக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மற்றும்படி இவர் 2 வேளை பார்த்தது அவ்வளோ பெரிய பாரதூரமான குற்றம் இல்லை. அதாவது அது குற்றம்தான், ஆனால் ஏனையவர்கள் செய்த குற்றங்களோட ஒப்படைக்குள்ள இது அவ்வளோ பெரிய குற்றம் இல்லை. பிணை கொடுக்க முடியாத அளவுக்கு பாரிய அளவு குற்றம் இல்லை அப்படி நாங்கள் சொல்லலாம். எனவே அவருக்கு பிணை கொடுக்கணும் என்று நினைச்சிருந்தா நேற்றே பிணை கொடுத்துருக்கலாம். ஆனால் பிணை கொடுக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டதுக்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கு என்று சொல்லப்படுகிறது. எனவே போக போகத்தான் எங்களுக்கு அது தெரிய வரும். எனவே எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நியாயம் கிடைக்கணும். அதுதான் முக்கியம். யாழ்ப்பாணத்தில் நேற்று ரயிலில் மோதுண்டு படைச்சிப்பாய் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இவருடைய உயிரிழப்பு ஒரு விபத்தாக நடந்ததா அல்லது தன்னுடைய உயிரை தானே அவரே மாய்த்து கொண்டாரா என்கிற கோணத்தில் இப்போ விசாரணைகள் நடக்குது. இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இந்த இராணுவ சிப்பாய்க்கு 26 வயது, பலாலி படைத்தளத்தில் பணிபுரிகின்ற ஒரு படைச்சிப்பாய். தென்பகுதியைச் சேர்ந்தவர் தானே. எனவே விடுமுறைக்கு வீட்டை போயிருக்கிறார். போனவர் கொஞ்ச நாளாக திரும்பி வரவே இல்லையாம். விடுமுறையெல்லாம் முடிஞ்சுது, ஆனால் திரும்பி கடமைக்கு வரையில் யாழ்ப்பாணம் பக்கம் வரவே இல்லையாம். அதுக்கு பிறகு அங்கே ஃபோன் பண்ணி சொல்லி தான் உடனடியாக பணிக்கு திரும்ப சொல்லி, அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஆடி பாடி வந்திருப்பார் போல எனக்கு யாழ்ப்பாணம். அப்போ வந்தோடனே பலாலி படைத்தளத்தில் இருக்கக்கூடிய கொமாண்டர்ஸ் இருப்பினம் தானே அவையே சொல்லியிருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நீர் உரிய டைமுக்கு வரையில, கடமைக்கு திரும்பி வரையில, இவ்வளோ காலம் கழித்து வந்துக்கிறீர், அதனால் உமக்கு விசாரணை இருக்குது, போகும் கொழும்புக்கு திரும்ப அங்கே போய் இராணுவ தலைமையகத்துக்கு போயிட்டு விளக்கம் சொல்லிட்டு வேறும் என்று சொல்லி பிடிச்சி கலைச்சி விட்டது. அப்போ கலைச்சி விட்டோன்னு இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அரியாலை பகுதியில் போய்கொண்டிருக்கக்குள்ள ரெயினுக்கு குறுக்கால போயிட்டு அட்டிப்பட்டு அந்த இடத்துலேயே உயிரிழந்திருக்கார் இந்த 26 வயதுடைய படைச்சிப்பாய். அவருடைய பேர் நிரோஷன் லக்மால் என்று சொல்லி. எனவே கொழும்புக்கு போயிட்டு விளக்கம் சொல்லத்தானே வேணும். அந்த ஒரு பயத்தில் அல்லது அந்த ஒரு விரக்தியில் தானே ட்ரெயினுக்கு முன்னால் பாஞ்சாரா என்னவோ தெரியல, அவர் நேற்று ட்ரெயினில் மோதி உயிரிழந்திருக்கார். இப்போ அது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பெண் ஒருவருக்கு சொந்தமான 4 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள், வீடுகள், காணிகள், சொத்துக்கள் எல்லாமே அரசாங்கத்தினால் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. யாருடைய சொத்துக்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது ஒரு பெண். அதாவது பெண் போதைப்பொருள் கடத்துனர் என்று சொல்லி நாங்கள் சொல்லலாம். அவாவினுடைய பேர் என்னென்று சொன்னால், சொந்த பேர் நிலந்தி பெரேரா. ஆனால் போதைப்பொருள் கடத்துகிற வழியாலையும் இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் ஈடுபடுறாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எக்ஸ்ட்ராவாக ஒரு பேர் ஒன்று வச்சிருப்பினோம், மேலதிகமாக ஒரு அடைமொழி என்று வச்சிருப்பினோம். அப்போ இவாவினுடைய பேர் என்னென்று சொன்னால் குடுகுமாரி. குடுகுமாரி, குமாரி என்று கூப்பிட்ற போல அதுக்கு முன்னுக்கு குடுவை சேர்த்தாச்சு. இப்படித்தான் குடு சமிந்த, குடு சாந்த, குடு நிலாந்த, குடு அமில என்று சொல்லி கனவேர் இருக்கணும். எல்லார பேருக்கு முன்னாலையும் குடு குடு என்று சொல்லி ஏதோ படித்து வாங்கின பட்டம் மாதிரி அந்த பேரை தூக்கி முன்னுக்கு போட்டுட்டு கனவேர் சுற்றி கொண்டது. இப்போ கனவேர் உள்ளுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி இவா இருக்கிறதானே குமாரி, குடு குமாரி. அவன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கான் இருக்கிறாவாம். ஜெயிலுக்கு இருந்து அவட்ட விசாரணைகளை நடத்தி 4 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து வாங்கி வச்சுக்கிறா. எல்லாம் போதைப் பொருள் வித்து அவளாம் இப்போ அரசாங்கத்தால் பறிச்செடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே குடு குமாரியினுடைய சொத்துக்கள் இனி வாக்கு சொந்தம் இல்லை, இனி அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். செம்மணி மனித புதைகுழியில் நேற்று 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று மட்டும் 7 புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 7 எலும்புக்கூட்டு தொகுதிகள், அவற்றிலே 5 அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 28வது நாள், அதாவது 3வது கட்டத்தினுடைய 28வது நாள். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 367 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான 100க்கும் அதிகமான சான்று பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதே போல 387 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அப்போ நேற்றில் இருந்து செம்மணி மனித புதைகுழி எப்படி மாறி இருக்குன்னு சொன்னால், இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழிகளில் மிகப்பெரிய மனித புதைகுழி என்கின்ற பேர் செம்மணிக்கு கிடைத்திருக்கிறது. இது உண்மையில் நல்ல பேர் இல்லை, ஒரு மகிழ்ச்சியான பேர் இல்லை. இது அவலத்துக்குரியது, இது துயரத்துக்குரியது. ஏன்னு சொன்னால், இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழிகள் நிறைய இருக்குது, பல இடங்களில் இருக்குது. அதில் மிகப்பெரியது செம்மணி தான் என்றது
என்பது உண்மையில துயரமான விஷயம். இன்னும் அடையாளம் காணப்படாத எத்தனையோ புதைகுழிகள் இருக்கலாம். அது கீழே எத்தனையோ எலும்புக்கூடுகள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கலாம். எனவே இது மிகவும் துயரமான ஒரு விஷயம். அதோட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் இன்னும் ஒரு விஷயம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். அடிக்கடி சொல்லிக் கொண்டு வர விஷயம் தான் இப்ப திரும்பவும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்காரன் என்று சொன்னா, வட்டுவாகல் பகுதியில் ஒரு விகாரை ஒன்று கட்டப்பட்டிருக்கு தானே, அந்த விகாரைக்கு கீழையும் ஏராளமான எலும்புக்கூடுகள் இருக்காம். அந்த எலும்புக்கூடுகள் அங்கே இருக்கிறத மறைக்கிறதுக்காகத்தான் விகாரை கட்டப்பட்டது என்று சொல்லி அவர் பகிரங்கமாகவே குற்றஞ்சாட்டியிருக்கார். என்ன உங்களுக்கு தெரிந்த வட்டுவாகல் பகுதியில் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி, எனவே அங்கே வச்சு அதுக்கு மேலே ஒரு விகாரையை கட்டின உடனே, அப்போ விகாரை கட்டினா அதை யாருமே தோண்ட போகிறதில்லை. எந்த காலத்திலுமே இலங்கையில் ஒரு விகாரையை இடித்து அந்த விகாரைக்கு கீழே என்ன இருக்குன்னு சொல்லி யாருமே பார்க்க போகிறதில்லை. எனவே அதை மறைக்கிறதுக்காகத்தான் அந்த விகாரை கட்டப்பட்டது என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் தொடர்ந்து குற்றஞ்சாட்டி கொண்டே வாரார். எனவே அதற்கு எதிராக என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட போகுது என்று சொல்லி தெரியல. எனவே அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழிகளில் மிகப்பெரியது செம்மணி. இனி அடையாளம் காணப்படாத மனித புதைகுழிகள் இலங்கையில் எங்கெங்கே எத்தனை இருக்குன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.